ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உங்களுக்கு நன்றி 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 சொல்வோம் தகப்பனே. ஜோ கிளாடிஸ்மர் லோபி கார்டல கிரெடிஸ்மர் லோபி கமக்கரபாதுஷாலா. ஏசப்பா உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி நன்றி அப்பா. உங்கள் கரங்களில் நாங்கள் கொடுக்குறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இம்மட்டுமா நடத்தி எல்லாம் நேர்த்தியாக நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியான ஒரு கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஸ்டே குறிவிக்கல் பிரேனக்கார் அதிஷன் பொரிக்கபி கம் கரதுலா லேபி காண்ட்ர டிஸ்மேர்க்லோ ஜென்ரல் கிளாஸ்டிசன் டெடி உங்களுக்கு நன்றி. கீப்லா ரான்கிரே டிஸ்மேர்குலா ஜென்ரல் டிசீசஸ். அப்பா உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆவியானவரே இந்த நேரத்தில் ஆண்டவரை எடுக்க போகிற ஒவ்வொரு பிரசனத்தையும் பொறுப்படுங்க அப்பா. ஆண்டவரே பங்க்ஷனை பொறுப்படுங்க ஏசப்பா. உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா. ஆண்டவரே செய்தி கொடுக்கிற தம்முடைய பிள்ளைய மறைத்து வெளிப்படுங்க ஏசப்பா. அப்பா நீங்க உங்களுடைய வார்த்தை மகிமைப்படணும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைய மறைத்து கொள்ளணும் ஏசப்பா. நீங்க வெளிப்படணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம். வரக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே சரியான இடத்துல கொண்டு வர வேண்டும் செபிக்கிறோம் அப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போட்டதுக்காக நன்றி ஏசப்பா. உலாவி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. இதுக்கு விரோதமா எழுமி நிற்கிற ஒவ்வொரு அந்தகார வல்லமைகளும் துரதனங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்துல கட்டிந்து கட்டி செபிக்கிறேன். ஜோன்லி பேக்கர் ராத்தின கரதி சண்பர கனவா கரத்துல கொடுக்குறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் சப்பா. உடைய பிள்ளைகள் கையில கொடுக்குறேன் சப்பா. பிள்ளைகளை மறைத்து வெளிப்படுங்கப்பா. பாடலா இருக்கலாம், செய்தியா இருக்கலாம், ஆண்டவரே சாட்சியா இருக்கலாம். எல்லாம் உங்க நாமத்தை தவிர ஒரு நாமம் கூட உச்சரிக்க கூடாது தகப்பனே. உங்க சமூகத்தில் நாங்க வைக்கிறோம். மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. நீங்க பெருக நாங்க சிறுக அப்பா. அப்பா மகிமைப்படணும் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2025வது ஆண்டு உங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைய ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. என்னுடைய குழுவினர் உங்கள் மத்தியிலே நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அம்மாவுடைய இந்த பரிசுத்தமான ஜப வீட்டில் நான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற எனக்கு ஒரு வாய்ப்பை அம்மா கொடுத்தார்கள். இப்பொழுதும் அன்போடு அழைத்து உங்கள் மத்தியிலே ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அம்மா அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எங்களோடு கூட கீபோர்டுக்கு ஜான் வெஸ்லி சார் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆசீர்வாதபுரத்திலே அவர்கள் டீச்சராக பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் மேலே சிவந்திபுரம் பாஸ்டரேட்டை சேர்ந்த காமராஜ் நகர் சிஎஸ்ஐ சர்ச்சில் கேட்டிகிஸ்டாக சபை ஊழியரையாவாக பணிபுரிந்து வருகிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். இங்கே கர்த்தருடைய சேர்ந்த சுந்தர் பிரதர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுபோல பாடல் வேலையை சிறப்பு பாடல்களை பாடும்படி அன்பு மகள் லிபானி பியூட்லின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய கல்லூரியிலே படிக்கக்கூடிய பவுலின் கீபோர்டிஸ்ட் வந்திருக்கிறார்கள். தம்பி அபிஷேக் பவுலின் 3rd BBA அவர்கள் படிக்கிறார்கள், 2nd BBA படிக்கிறார்கள். அபிஷேக் வந்து 2nd BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறாங்க. சிறப்பு பாடல்களை பாட வந்துள்ள அன்பு மகள் பியூட்லின் லிபானி சாரட்டக்கர் கல்லூரியிலே 2nd BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படித்து வருகிறார்கள். நாங்கள் ஒரு குழுவாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். அன்பு மகளுடைய அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க. அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது பாடல் வேலை நடத்தும்படி அன்பு சார் அவர்களிடம் என்னுடைய இந்த வேலையை ஒப்படைக்கிறேன். ஈடென்ற நாமத்தினாலே வந்திருக்கிறவங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி கொஞ்சம் நாங்கள் இப்படி ஹரிசாண்டில் தான் நிற்க முடியும் இந்த மியூசிக் ப்ளே பண்ணுறதுனால. ஆத்மாவை நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாது என்று சொல்லுகின்ற ஒரு இனிமையான பாடல் ஃபாதர் பெர்க்மான் ஐயா அவர்கள் இயற்றி பாடின நல்ல ஒரு அருமையான பாடல். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்முடைய கிருபையை நடத்தும் வண்ணமாக, அதுபோல் 2024ஆம் ஆண்டு கர்த்தர் கண்ணின் வீடு போல கர்த்தர் வழி நடத்தினார். இந்த புதிய ஆண்டில் பிரவேசித்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை நம்முடைய சூழ்ந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு மனதோடு பாடுவோம். Praise the Lord, praise the Lord.
எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி அவர் செய்த சகல நன்மைகளை, அவர் செய்த சகல உபகாரங்களை ஆத்துமாவே மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. அவர் நமது அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நம்மளை விட்டு நீக்கியிருக்கிறார். நமது நோய்களை கர்த்தர் குணமாக்கியிருக்கிறார். தேவனுடைய சன்னிதானத்திலே ஜெப வீட்டில் வந்து ஜெபித்த பொழுது இந்த எல்லா நுகங்களை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டார். கரங்களை தட்டி சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். உன்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகி. 2 கரங்களை தட்டி சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் சிறகுகள் துளிர்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நீங்கள் பலவீனம் ஆவதில்லை, நீங்கள் சுகவீனம் ஆவதில்லை, பலவீனம் உங்களை தொடர்வதில்லை. இந்த புதிய ஆண்டிலே ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுப்பாராக. பிரைஸ் தி லார்ட். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. விசுவாசத்தோடு நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகள் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவர் தேவ நாமத்தை மையப்படுத்தும். 103ஆம் சங்கீதம் கூறுகிறது, அவரது நோய்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு மன்னித்து இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதாக்கியன் கூறுகிறார். இன்னொரு பாடலை பாடி நாம் யாவரும் ஒருமித்து தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஹல்லேலூயா. என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்கள் கிருபைதான். நல்ல ஒரு அருமையான பாடல். இணைந்து சேர்ந்து பாடி நம் தேவநாமத்தை மையப்படுத்துவோம். கடந்த ஆண்டிலே நான் நடந்து வந்த எல்லா பாதைகளை ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் அறிந்தவராக தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே, இந்த 2025ஆம் ஆண்டுக்கு உள்ளாக பிரவேசிப்பதற்கு கர்த்தர் தமது கரங்களை பிடித்து கர்த்தர் விசேஷமாக வழிநடத்தினார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாம் தெய்வ சமூகத்திலே அழுத காலங்களை ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் அவர் நோக்கி பார்த்திருக்கிறார். நம்முடைய எல்லா கண்ணீரையும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் அவர் நம்முடைய துருத்தியில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. பாடி நாம் யாவரும் ஒருமித்து தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மேம்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு அருமையான பாடல். இணைந்து சேர்ந்து பாடி நாம் யாவரும் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தருடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. சேர்ந்து சொல்லுங்க, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ள. என்னை நடத்தி வந்ததும், என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் தேவ கிருபைதான். கடந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். மனிதர்கள் நம்மளை நோக்கி பார்க்கவில்லை, ஆனால் ஆண்டவராய் இருக்கிற தேவன் உங்கள் அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். நீங்கள் தேவ சமூகத்திலே பாதுகாப்போடு நடந்து செல்வதற்கு, பாதுகாப்போடு பிரயாணப்பட்டு வருவதற்கு கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் கிருபை செய்தார். இந்த புதிய ஆண்டின் தேவன் அப்படியே வழி நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீர். உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும்.
நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து, என்னை நடத்தி நடத்தி சொல்லுங்க, தினம் சுமந்து சுமந்து, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதாம், தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதாம். இந்த கூடுகைக்கு நீங்கள் யாரும் சாதாரணமாக வரவே இல்லை. உங்கள் அழுகையை கர்த்தர் கண்டு இந்த கூடத்திற்குள்ளே வந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் விடுதலை கொடுத்தார். மனிதன் கண்ணீரை பார்க்கவில்லை, கர்த்தர் கண்ணீரை கண்டு ஜெபிக்கும் போது அற்புதமான விடுதலை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நான் அழுத காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீர் எல்லாம் கணக்கில் வைத்தீர். உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு சேர்ந்து சொல்லுங்க, கிருபப்பா உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபையுள், ரெண்டு கரங்களை தட்டி நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து, ஆமாண்டவரே என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, என்னை நடத்தி வந்ததும் தேவ கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்க உற்சாகத்தோடு சேர்ந்து சொல்லுங்க, என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். ஆண்டவராய் இருக்கிற தேவன் யாரெல்லாம் தள்ளாடி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய அடிகளை உறுதிப்படுத்தும் வண்ணமாகத்தான் பரிசுத்த ஆவியான தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் முறிந்து விழுவதே இல்லை. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், எனக்கு பலவீனமாக இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் சொல்கிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். பிரைஸ் தி லார்ட். நான் விழுந்த நேரங்களை அறிந்தவர் நீரே, தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீரே. நான் நடந்த வேளைகளை அறிந்தவர் நீரே, தள்ளாடி நடந்த என்னை தூக்கி சுமந்தீர். உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு, சத்தம் உயர்த்தி உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் தேவ கிரு. கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, நல்லவரே வல்லவரே கிருபையுள்ளவரே, என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்க உற்சாகத்தோடு சொல்லுங்க, என்னை நடத்தி வந்ததும் தேவ கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபை. சொல்லுங்க சொல்லுங்க, என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், தினம் சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். அன்பான மகள் முன்பதாக வந்து பாடலை பாடி கர்த்தரை துதிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட்.
நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்திலே 46வது பாடல். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளம் உடனே களி கூர்ந்து கீதம் பாடு.
சில பாடலை பாடி நம் தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திர. இந்த பாடலை பாடி நாம் யாவரும் தேவனை ஆராதிப்போம். தேவனுடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord, praise the Lord. கர்த்தர் பெரியவர். Praise God. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர், praise the Lord. எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி, அவர் நமக்கு கண்மலையாக, அவர் நமக்கு துருகமாக, அவர் நமக்கு கோட்டையாக கத்திருக்கிறார். Praise the Lord. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்கின்ற பிரதான ஆசாரியான இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்திருந்து கர்த்தர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எந்தன் பலவீனமெல்லாம் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன இயேசுவே, உம் கிருபை தந்தீர். இயேசுதான் பலன். ஆமென். இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம் இல்லை, பயம் இல்லை. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம் இல்லையே. ரெண்டு கரங்களை தட்டி, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் இயேசுவே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பக்தன் சொல்லுகிறார், ஜீவன நாளெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் எழுத்திருப்பேன் என்று சொல்லி கரங்களை தட்டி பிரைஸ் அல்லாஹ். என் உயிருள்ள நாளெல்லாம் என் தேவன் செய்த நன்மைகளை சொல்லி துதிப்பேன் ஐயா. பிரைஸ் அல்லாஹ். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து
நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவர் இயேசுவே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லம் மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை பிதாவே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கு ஆவியானவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்ற வண்ணமாக ஆண்டவராய் இருக்கிற தேவன் கொடுத்திருக்கின்றதான இந்த புதிய நாளுக்காக பிரைஸ் அல்லாஹ். நேற்று தினத்திலே நமக்கு 2024ஆம் ஆண்டினுடைய டிசம்பர் 31ஆம் நாள் நமக்கு நிறைவடைந்தது. தேவன் நமக்கு ஒரு புதிய நாளை கர்த்தர் கிருபையாக கொடுத்திருக்கின்றார். கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எல்லாரும் ஆமென் வாக்குத்தத்தங்களை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம். ஆங்காங்கு நம்முடைய சபைகளை கர்த்தரை ஆராதித்து இந்த புதிய நாளிலே தேவனுடைய சமூகத்தில் வந்து துதித்து பாடி ஆராதித்து ஆண்டவராய் இருக்கிற தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து எனக்கு ஏதாகிலும் வார்த்தை வராதா என்று சொல்லி ஹல்லேலூயா கொஞ்சம் கண்களை மூடி எல்லாருக்கும் தேவனுடைய சமூகத்தில் ஆமென். கர்த்தர் சொன்னார், இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கேட்கிறவன் எவனோ, இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கை கொடுக்கிறவன் எவனோ அவன்தான் வாக்கியவான் என்று சொல்லி கர்த்தர் கூறினார். உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசுத்த வேதம் தான் நமக்கு தீர்க்க தரிசனம். இதிலிருந்து தான் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்து உங்களுக்கு வார்த்தைகள் எடுத்து கொடுக்கிறார்கள். இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகள், அந்த தீர்க்கமான வார்த்தைகள் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும் தேவனுடைய சன்னிதானத்திலே ஹல்லேலூயா கொஞ்சம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? இந்த பகல் வேளையிலே இந்த 1ஆம் தேதி ஹல்லேலூயா அநேக ஜனங்கள் இரவிலே ஆமென் அசதியோடு காணப்பட்டு பகலிலே அதிகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாமோ தேவனுடைய சமூகத்திலிருந்து மீண்டுமாக துதிப்பதற்காக வந்திருக்கிறோம். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பக்தன் கூறுகிறார். எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா என்னோடு இடைபடும் ஆண்டவர் என்று சொல்லுங்க, என்னோடு பேசும் ஆண்டவர் என்று சொல்லுங்க, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராக அனுப்பும் ஆண்டவர் என்று சொல்லுங்க. பேசுகிறது மனிதன் அல்ல, பேசுகிறது மனிதன் அல்ல. ஒரு மனித சப்தத்தை கேட்பதற்காக நாம் யார் இங்கு கூடி வரவில்லை. ஓ கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இடைபடும் ஐயா என்று சொல்லி, என்னோடு பேசுங்க ஆண்டவர் என்று சொல்லி கொஞ்சம் விட்டு கொடுத்து கண்களை மூடி யாரும் வேடிக்கை பார்க்கண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க தற்செயலாக வந்திருந்தாலும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் உங்களோடு இடைபடுகிறவராக இருக்கிறார். என் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். அவர் கேட்கிற காரியம் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு சிந்தையோடு என் ஆண்டவராய் இருக்கிற தேவனுடைய சன்னிதானத்தில் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் முதலாவதாக பாடினோம், என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி 103ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடினோம். அவர் நமது அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நமது நோய்களை எல்லாம் குணமாக்கி இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே தேவனுடைய
சன்னிதானத்தில் வந்து நிற்பதற்கு கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறபடினால் என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ரிபல ஷகுபிகோல சத்துமி ஆனமதிகலரவா. ஆமென். ஆமே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நமது அக்கிரமங்களை மன்னித்து இருக்கிறார். சில மனிதர்கள் மண் செய்த குற்றத்தை மீண்டும் மீண்டுமாக நினைவுபடுத்துவார்கள். அவன் மனம் திரும்பி இருந்தாலும் அந்த பழைய காரியங்களை மீண்டும் மீண்டுமாக நினைவுபடுத்துவார்கள். பரிசுத்த வேதம் கூறுகிறது, கடலின் ஆழத்தை யாரும் கணக்கிட முடியாது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அதை யாரும் கணக்கிட முடியாது. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை யாரும் கணக்கிட முடியாது. ஆனால் கடலின் ஆழத்திலே பாவங்களை ஆமென் ஸ்தோத்திரம் கவிழ்த்து போடுகிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நமது பாவங்கள், நமது அக்கிரமங்கள் ஆமென் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி அவர் சன்னிதானத்தில் வந்து சாஷ்டாங்கமாக வந்து விழும்போது வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு பெரிதான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் கூறுகிறது. வலது கரத்தை கர்த்தருடைய சன்னிதானத்தில் உயர்த்தி திருச்சபையில் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், கரங்களை உயர்த்த சொல்லும் போது துரிதமாக உயர்த்துங்கள். யுத்த களத்திலே ஒரு மனிதன் பிடிக்கப்படும் போது எதிரிகள் தன்னை தாக்காதபடிக்கு இருக்கும்படிக்காக நான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி அவன் கரங்களை உயர்த்து சரணடையும் போது அவனை கொன்று போட மாட்டார்கள். இது உலக நீதியாக காணப்படுகிறது. வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரனை படைத்த என் ஆண்டவராய் இருக்கிற தேவனுடைய சன்னிதானத்திலே நீங்கள் கூனி குறுகி தேவனுடைய சமூகத்தில் வலது கரத்தை உயர்த்தி பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு கண் தெரியாத மனிதன் இப்படியாய் ஜெபிக்கிறார். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் ஐயா, என் அடிமைத்தனத்திற்கு இறங்கும் ஐயா, என் சரீரத்திற்கு இறங்கும் ஆண்டவரே. தாயின் கருவிலிருந்து வெளிப்பட்ட நாளிலிருந்து கண் தெரியாத மனிதனாய் இருக்கிறேன், எனக்கு இறங்கும் என்று சொல்லி செவி சொல் மூலமாக, செவிகள் மூலமாக கிறிஸ்துவை அறிந்திருந்த அந்த மனிதன் கிறிஸ்து யார் என்று அறிந்திருந்தார். அவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லி முன்கூட்டியே அறிந்திருந்தார். அவருக்கு உலகத்தை குறித்து தெரியாது, உலக மனிதர்களை குறித்து தெரியாது. ஆமென். ஆண்டவராய் இருக்கிற தேவனாலே படைக்கப்பட்டிருக்கிற படைப்பை குறித்து தன்னுடைய கண்களாலே பார்க்க கூடாது இருந்த ஒரு மனிதன். அவருக்கெல்லாம் தெரிந்த ஒரே ஒரு கலர் காரிருள். காரிருள் மாத்திரம்தான், கருப்பான நிறம் மாத்திரம்தான் அந்த மனிதனுக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி யார் சாஷ்டாங்கமாக விழுகிறார்களோ அவள் மீது ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர் பட்சமாக இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவன் அறிக்கை செய்து விட்டுடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி கர்த்தர் கூறினார். ஹல்லேலூயா. 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், என்னை யூசப்பினால் சுத்திகரித்தருளும் ஆண்டவரே, என்னை கழுவியருளும் ஆண்டவர் என்று சொல்கிறார். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். அண்ணன் எமில் ஜெபசிங் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், பாவத்திற்கு 6 வயதும் தெரியாது, 60 வயதும் தெரியாது. என் மகனே, என் மகளே, நீ தனித்து யாரிடத்திலும் பேச வேண்டும் என்று சொல்லி விரும்பாதே. சமூக வலைதளங்களை அதிகமாக நீ நாடாதே. அது உன்னை எங்கேயோ உன்னை கொண்டு சென்று விடும். தேவ பிரசன்னத்தை விட்டுவிடும், வேத தியானத்தை விட்டுவிடும், ஜெபத்தை விட்டுவிடும், உபவாசத்தை விட்டுவிடும். ஆகவே நீ எச்சரிக்கையாய் தேவ சமூகத்தை நாடு. யாரிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொல்லி விரும்பாதே. சூழ்நிலைகளை சில நேரத்தில் சத்துருவானவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி உன்னை குழியிலே தள்ளி விடுவான். நீ பாவத்தை விட்டு யோசேப்பை போல ஓடு என்று சொல்லி மனிதன் அடிக்கடி கண்டித்து உணர்த்துவார். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, ஸ்துதி ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே, அன்பு கூறு சொல்லுங்க. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வத்தோடு ஆர்வத்தோடு அன்பு கூறுவே. இன்னும் இயேசுவே ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்விலே இதுவரைக்கும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதுவரையில்
உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு சொல்லுங்க சொல்லுங்க, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 வலது கரத்தை சிரசிற்கு மேலாக உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, என்னை கண்டவரே. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு ஓடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை சொல்லுங்க, ஆராதனை ஆராதிக்கும் போது விடுதலை உண்டாகும். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, ஏகோ சொல்லுங்க, சுகம் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார், சுகம் தந்தீரே. நன்றி நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, எத்தனை பேர் சொல்ல முடியும்? சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை 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 ஆவியானவரே, ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லாம் ஒரே குரலாக ஆராதனை 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 ஆராதனை. ஸ்துதி ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை சப்தமாய் தட்டி, எல்லா ரெண்டு கரங்களை சப்தமாய் தட்டி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு போய் இருக்கும் போது ஆண்டவர் சொல்கிற காரியம், என் ஜனங்கள் எல்லாரும் வந்து என்னை ஆராதிக்க வேண்டும். சிறுவர்கள் மாத்திரமல்ல, பெரியவர்கள் மாத்திரமல்ல, வயதானோர், கன்னியர்கள், வாலிபர்கள், எல்லாரும் சிறு குழந்தைகள், பச்சிளங்குழந்தை எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். வலது கரத்தை கர்த்தருடைய சன்னிதானத்தில் உயர்த்தி. இந்த பூமியில ரெண்டு விதமான ஆவிகள் போராடுகின்றன. ஒன்று அசுத்த ஆவி, இன்னொன்று பரிசுத்த ஆவியான தேவன். தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று சொல்லி அதிக உக்கிரகத்தோடு அவன் கிரியை செய்கிறான் என்று சொல்லி பரிசுத்த வேதம் அவனை குறித்து அறிமுகம் செய்கிறது. என் ஆண்டவராய் இருக்கிற தேவன் எல்லா ஜனங்களையும் பரிசுத்தமாக்கி அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு செல்லும் வண்ணமாக தேற்றரவாளன் என்று சொல்லி பரிசுத்த வேதம் ஆவியானவரை நமக்கு அறிமுகம் செய்கிறது. வலது கரத்தை கர்த்தருடைய சன்னிதானத்தில் உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி கர்த்தர் காயினை நோக்கி கேட்டார். இந்த பூமியில வாழ்கிற எல்லா பிள்ளைகளும் நன்மை செய்ய வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், துதியினாலே பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆதி நாட்களிலே ஆமீன் ஆண்டவராயிருக்கிற தேவனுக்கு நேராக பலி செலுத்தும் போது ஏற்பட்ட முரண்பாடிலே ஒரு கொலை நடந்த காரியங்களை பார்க்கிறோம். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி கர்த்தர் கூறுகிறாரே. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, எல்லாரும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வாய்களை திறந்து நாவின் துதியினாலே ஸ்தோத்திர பலியினாலே அவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் இந்த வாக்குத்தத்த கூடுகை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவதற்கு கர்த்தர் மகிமையானவராக இருக்கிறார். இங்கு செய்யப்படுகிற ஜெப குறிப்புகளை, இங்கு விண்ணப்பிக்கிற எல்லா விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு நான் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறபடினால் பரலோகத்திலே கேருபீன்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், சேராபீன்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் ஆண்டவராய் இருக்கிற தேவனுடைய சன்னிதானத்திலே அப்பா முழு உள்ளத்தோடு முழு ஆத்துமோடு உம்மை துதிப்பேன் ஆண்டவர் என்று சொல்லி ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாய் இருக்கிற என் ஆண்டவராய் இருக்கிற கிறிஸ்து நீங்களும் நானும் துதிக்கும் போது பூமிக்கு ஓடோடி வருகிறார்.
விழுந்து போன ஒரு தேவதூதனை தாங்குவதற்காக இந்த பூமிக்கு கிறிஸ்து வரவில்லை. பாவத்தில் மரித்த உங்களுக்காக, எனக்காக என் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்தார். எல்லாரும் கண்களை மூடுங்க. உடைய வலது கருத்தை தேவ சன்னிதானத்தில் உயர்த்தி, ஆவியானவரே உடைய பிரசன்ன வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லுங்க. உடைய வார்த்தை எங்களோடு இருக்கட்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஆமென். கேருபீன்கள் சீராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்த, எல்லார் வாய்களை திறந்து துதித்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த பூமியிலே பாவியாகி நாம் துதிக்கும் போது எங்கள் பரிசுத்த ஆராதனை, ஆராதனை உமக்கு, வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆஹா அல்லே தேவ பிரசன்னம் ஆஹா வார்த்தை மூலமாக வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லே ஒரே பொருளாக ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆமென். எத்தனை இன்னல்கள், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனை. சொல்லுங்க, இந்த ஆண்டு முழுவதும் எத்தனை இன்னல்கள், என் ஜெபம் செய்வதற்கு, வேதம் வாசிப்பதற்கு மறக்க மாட்டேன். ஏனையா சித்தம் செய்வேன், சித்தமே செய், சாட்சியாய் யாரும் என்னை கரைப்பிடித்து விடாதபடிக்கு அநேக ஜனங்கள் முன்பாக தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ஆஹா சித்தமே செய்வேன், சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ரட்சகரே இயேசுவே இயேசுநாதா உம்மை ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. ஆவியானவரே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை சப்தமாய் தட்டி என் மகன் ஆராதிக்க வந்திருக்கிறான், என் மகள் ஆராதனைக்கு வந்திருக்கிறாள் என்று சொல்லி கர்த்தர் மகிமைப்படுவார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தெய்வத்தை திருப்தி கொடுத்தக்கூடிய பிரதானமான காரியம் அவரை ஆராதிப்பது. ஸ்தோத்திரத்தோடு பாடல்களை பாடி ஒப்பு கொடுத்து வேத வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் அவரை ஆராதிக்கிறார்களோ அந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கிறவராக இருக்கிறார். அந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்தமான பரலோக பிதாவே, இம்மட்டுமாக தேவனுடைய பிரசன்ன வல்லமை எங்களோடு கூட வழிநடத்தின மேலான தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தகப்பனின் ஆராதனை வேளையிலே மீதியாயிருக்கிற பாகங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இதற்கு அப்புறமாக இருக்கிற ஒவ்வொரு நிகழ்விலும் தேவனுடைய பிரசன்ன வல்லமை அப்பா எங்களோடு கூட வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். கிருபையினால் வழிநடத்தும். வந்திருக்கிற எல்லாரையும் தனித்தனே பேர் வரை தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். இப்பொழுது ஒரு பாடல் கேட்போம். அதனைத் தொடர்ந்து கர்த்தருடைய செய்திக்குள் நாம் பிரவேசிப்போம்.
இருந்த வண்ணமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தகப்பனே, உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த 2024 வந்த எந்த கண்ணீரும் 2025 வரக்கூடாது சுவாமி. உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில 2024 உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லி நிறுத்தி வரும் நாட்கள் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி நாட்களாக, சந்தோஷத்தின் நாட்களாக, ஆசீர்வாதத்தின் நாட்களாக, ஆரோக்கியத்தின் நாட்களாக, மகிழ்ச்சி நாட்களாக அமைய தேவர் கிருபை செய்தருளும். புதிய வருடத்தை நன்மையினால் முடிசூட்டியருளும். நன்றி இயேசு சுவாமி. இனி நீ அழுது கொண்டிராய். அவர் உன் கூப்பிடுதலுக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். நன்றி இயேசு சுவாமி. நன்றி ராஜா. அப்பா, இப்பொழுதும் செய்தி வேளையை தேவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்ற வசனத்தின்படி அடியேனை முற்றிலும் அரைத்து நீர் என்ன பேச வேண்டுமோ அதை மாத்திரம் உடைய பிள்ளைகளோடு பேசியருளும். நாங்கள் ஒரு மனதோடு உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு அருள் புரியும். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் எனக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் கொடுத்துக்கிறேன். சிறப்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு அழைத்து உங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய குழுவிலே இன்னும் 2 பேரை நான் தொடக்கத்தில் அறிமுகப்படுத்த மறந்து விட்டேன். தம்பி ஜெபஸ்டின் எங்களுடைய கல்லூரியிலேயே 3வது ஆண்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வருகிறார்கள். என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் என்னுடைய ஸ்டூடெண்ட் 3rd பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்களுடைய சிஎஸ்ஐ ஜெயராஜ் நபகம் கல்லூரி நல்லூரிலே படித்து வருகிறார்கள். அடுத்ததாக அங்கே வெளியே அசரிய அண்ணன் எங்களோடு வந்தார்கள். அவர்கள் அந்த ஏசி ஏஜென்சி, அந்த சர்வீஸ் ஏஜென்சி வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல கேப்ஸ் பிசினஸும் செய்து வருகிறார்கள். அவர்களும் எங்களுடைய ஊழியத்தில் எங்களோடு கூட வந்து எல்லா உதவிகளையும் செய்வார்கள். அண்ணன் அவர்கள் வெளியே உட்கார்ந்துக்கிறார்கள். இருவரையும் நான் அறிமுகப்படுத்த மறந்து விட்டேன். அடுத்தபடியாக நான் நன்றி செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு நபர் ஜான் பிரகாஷ் அண்ணன் என்று சொன்னால் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அண்ணன் அவர்கள் மிகவும் அன்புள்ளவர்கள், எங்களை மிகவும் நேசிக்கக்கூடியவர்கள். அண்ணன் அவர்கள் அநேக ஏற்பாடுகளை செய்து ஜெப வீட்டிற்கு ஒரு தூணாக விளங்கி வருவதை கண்டு எனக்கு அதிக மகிழ்ச்சி. அண்ணனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வாக்குத்தத்த வசனமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருள் பிரசங்க தலைப்பு ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் 2025ஆம் ஆண்டின் 365 நாட்களும், ஒரு வாரத்தின் 7 நாட்களும், ஒரு நாளின் 24 மணி நேரமும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருப்பார். அவர் நம்மோடு இருக்கிறபடியினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு உறவினராக ஒரு பாட்டியம்மா இருந்தார்கள். நாசரேத்திலே எங்களுடைய சொந்த ஊரிலே ஒரு வசித்து வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட்டார்கள். இளம் வயதிலே கணவனை இழந்தவர்கள். அந்த ஆலயத்திற்கு அருகே ஒரு வீட்டிலே, நேசரத் சென்ட் ஜான்ஸ் கத்தீட்ரலுக்கு அருகே ஒரு வீட்டிலே, சின்ன வீட்டிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். பகலிலே எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ஆலயத்திற்கு சென்று ஜெபிப்பார்கள், வீட்டிற்கு வந்து ஜெபிப்பார்கள். அதனால இரவு மாத்திரம் அந்த பாட்டியம்மாவுக்கு தனியே தூங்க ஒரே பயம். அவங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல மங்களம்மான்னு சொல்லி ஒரு பெட்டிக்கடைக்கார அன்னையுடைய ஒய்ஃப் இருந்தாங்க. நல்ல ஊழியக்காரி, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க.
ராத்திரி பாட்டியம்மாவுக்கு தனியா தூங்க பயமா இருந்தனால இந்த மங்களம்மா ராத்திரி மட்டும் வந்து பாட்டியம்மா கூட படுத்துக்கிடுவாங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தினால மங்களம்மாவால பாட்டியம்மா கூட துணைக்கு வர முடியல. அந்த ராத்திரியில பாட்டியம்மா வாழ்க்கையில முதல் தடவையா தனியா தூங்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த சின்ன வீட்டுல தனியா தூங்கிட்டு இருந்தாங்க. தூக்கமே வரல. ஐயோ, மங்களம் இருந்தா பேசி துணைக்கு இருப்பாளே, அப்படியே பேசிக்கிட்டே தூங்கிடலாமே. தூக்கம் வர மாட்டீங்க. கிச்சன்ல கடா புடான்னு சத்தம் கேக்கு. பாட்டியம்மா வயிற்றுல பயம் புளிய கரைக்குது. என்ன சத்தமோ ஏதோ என்னன்னு தெரியலையே, கள்ளன் தான் வந்துட்டானோ. ரொம்ப நேரம் அவங்களால தூங்கவே முடியல. இந்த பயத்துல புரண்டு புரண்டு படுக்காங்க. அப்போது ஆண்டவருடைய மெல்லிய குரல் கேட்டதா, நான் தான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருப்பதாக சொன்னேனே, நீ ஏன் பயப்பட்டாய்? ஆண்டவர் அவர்களோடு மெல்லிய குரலிலே பேசினாராம். அதன் பின்பு அந்த பாட்டியம்மா ஒரு சிறு குழந்தையை போல நிம்மதியா தூங்கினாங்களாம். அவங்க பிறகு என்கிட்ட சொன்னாங்க, அதன் பின்பு என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் நான் இரவிலே தனியாக தூங்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஒரு நாளும் நான் பயப்பட்டதே இல்லைன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். தேவனால் ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அங்கிள் அவருடைய புத்தகத்திலே எழுதிய ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாளிலே அந்த அங்கிள் ஊழியத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தார்கள். அந்த இடத்துல டவுன் பஸ்ல இருந்து இறங்கணும். டவுன் பஸ்ல வீட்டில் வந்து இறங்கி வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ராத்திரி பவர் கட்டு வேற. அந்த காலத்துல அடிக்கடி பவர் கட்டு வரும். பவர் கட்டு வேற. நான் சொல்றது கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். பவர் கட்டு. இருட்டுல எப்படி போறது? சரி, அந்த பஸ்ல இவங்க பின்வாசல் வழியா இறங்குறாங்க. முன்வாசல் வழியா ஒருத்தர் இறங்கினாரு. சரி, வேக வேகமா அவர் கூட சேர்ந்து போயிடலாமான்னு சொன்னா வேக வேகமா போனாங்க. ரோட்ல கூர்மையான கற்களை அடுக்கி வைத்திருந்தார்கள். அந்த கற்களிலே கால் தடுக்கி கூர்மையான கற்களிலே அவர்கள் விழப்போனார்கள். ஒரு கை தாங்கியது. அவங்க நினைச்சுக்கிட்டாங்களா, பஸ்ல முன்வழியா இறங்கினவர் தான் நம்மளை பிடிச்சுக்கிட்டார் போல விழாமன்னு. நாங்க யார் இருந்தா தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தாராம். அவர் சொன்னாராம், நான் தான் உன் கூட வந்துகிட்டே இருக்கிறேனப்பா, உலகத்தின் முடிவு பறிந்து உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கேனப்பா, பாப்பர் ஏன்பா பயப்பட்டான்னு சொன்னாராம். அதன் பின்பு மிகவும் மகிழ்ச்சியோடு ஒரு வீட்டுக்கு வந்தாங்களாம். வீட்டுக்கு வந்தா அவங்க மாமியாரும் அவங்க அம்மாவும் இருந்தாங்களாம். அவங்ககிட்ட அவங்களுக்கு நடந்த அனுபவத்தை சொன்னாங்களாம். சொன்னோடனே அவங்கெல்லாம் சொன்னாங்களாம், நீங்க சொல்ல வேண்டியதில்லை, உங்க முகத்தில் இருக்கிற பிரகாசமே தெரிந்தது, நீங்கள் இயேசுவை தரிசித்தீர்கள் என்று சொல்லி. பாருங்க, நம்மளை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டாரு. எபிரேயர் 13:5 மற்றும் யோசுவா 1:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:9 சொல்றாரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் வேதத்துல திரும்ப 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 என் அன்பு மகனே பயப்படாதே, என் அன்பு மகளே பயப்படாதேன்னு சொல்லிட்டே இருக்கிறார். காரணம் என்னன்னா, அவர் எவ்வளவுதான் பயப்படாதுன்னு சொன்னாலும் நமக்கு அநேக பயங்கள். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 15:1. ஆதியாகமம் 15:1. எடுத்தவங்க வாசிங்கம்மா. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாயி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். நான் உனக்கு கேடகம் ஐயா, நான் உன்னை பாதுகாக்கிறவர். கேடகம்னா ஷீல்டு, நம்மை பாதுகாக்கிறது. எத்தனை அக்னியாஸ்திரங்களை பிசாசானவன் இந்த 2025 நம்ம எய்தாலும் இயேசு கிறிஸ்து கேடகமா இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. ஹிட்லருடைய படையிலே ரோமல் என்ற ஒரு படை தளபதி இருந்தார். மிகவும் கொடிய ஒரு மனிதர், ஈவு இரக்கமற்ற மனிதர். இவரை கண்டால் எல்லாரும் நடுங்குவார்கள். நேச நாடுகளின் படைகள் ரோமல் பெயரை சொன்னாலே நடுங்கி கொண்டிருந்தார்கள்.
இந்த சூழ்நிலையிலே வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டிஷ் பிரதம மந்திரியா இருந்தவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கடைசியாக இந்த ரோமலை எதிர்கொள்வதற்கு ஒரு மனிதரை தெரிந்தெடுத்தார். அவர் ஒரு பிஷப், ஒரு பேராயருடைய மகன், மாண்ட்கோமரி என்ற ஒரு தளபதி. மாண்ட்கோமரி தளபதி தலைமையிலே ரோமலை எதிர்த்து அவர்கள் செல்ல வேண்டும். படை தளபதி என்ன செஞ்சார் தெரியுமா? தேவபக்தி உள்ள அந்த பேராயர் சின்ன வயதிலிருந்தே அந்த பிள்ளைய கர்த்தருக்குள்ள வழி நடத்தினபடினால ஒரு தனிய இடத்துக்கு சென்றாரு. 86வது சங்கீதம் 86 வாஸ்து 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 இரவு முழுவதும் ஜெபித்தார். தேவனுடைய பாதுகாப்புக்காக, தேவனுடைய வெற்றியின் கரம் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நேச நாடுகளின் படைகளை தலைமை தாங்கி கொண்டு ரோமலை எதிர்த்து போரிட்டார். என்ன நடந்துச்சு தெரியுமா? வாழ்க்கையில தோல்வியே சந்தித்தறியாத ரோமல் முதல் முறையாக தேவ பிள்ளையாகிய மாண்ட்கோமரியும் முன்பாக தோற்று ஓடினார். முதல் முறையாக தேவ பிள்ளைக்கு ஒரு வெற்றி கிடைத்தது. பின்னாட்களிலே ஹிட்லரை கொல்ல இந்த ரோமல் சதி செய்தார் என்று சொல்லி அவரை கட்டாயப்படுத்தி தற்கொலை செய்து கொள்ள வைத்தான் ஹிட்லர். தேவ பிள்ளைகளை எதிர்த்து ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். 2025வது ஆண்டிலே உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் ஒரு நாள் வாய்க்காதே போம். மாண்ட்கோமரிக்கு வெற்றி கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் நீங்கள் கையிட்டு செய்கிற சகல பிரயாசங்களிலும் வெற்றியை தருவார். பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து நாம் நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும், அது மட்டும் தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். என்ன? பயப்படாதே, உனக்கு சமாதானம். பயப்படாதே, உனக்கு சமாதானம். உலகிலே சமாதானம் இல்லை. எங்கே 3வது உலகப் போர் மூண்டு விடுமோ, உலகமே அழிந்து விடுமோ என்று சொல்லி உலகமே அச்சத்திலே இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, உனக்கு சமாதானம். 2025வது ஆண்டிலே உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் இல்லத்திலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் ஊழியத்திலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் உத்தியோகத்திலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் தொழிலிலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் விவசாயத்திலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். அவர் எப்படிப்பட்டவரா? ஏசாயா 9:6 சொல்லுது, அவர் சமாதான பிரபு. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, அவர் சமாதான கர்த்தர். ரோமர் 16:20 சொல்லுது, அவர் சமாதானத்தின் தேவன். மீகா 5:5 சொல்கிறது, அவர் சமாதான காரணர். அவர் சமாதானத்தை கொடுப்பார். ஏசாயா 26:3 வாசித்து பாருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியா ஈரவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொன்னார்? யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உலகம் கொடுக்கும் சமாதானம் நிரந்தரமற்றது. உலகம் கொடுக்கும் சமாதானம் மாய்மாலமானது. உலகம் கொடுக்கும் சமாதானம் தற்காலிகமானது. ஆனால் இயேசு கொடுக்கும் சமாதானம் நிரந்தரமானது. சங்கீதம் 119:165 சொல்கிறது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 29:11 சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த சமாதானத்தை 2025வது ஆண்டிலே உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில், உங்கள் குடும்பத்திலும் ஆண்டவர் கொடுப்பார். ஒரு சகோதரரை நான் அறிவேன். அவருக்கு வயசு 30 தாண்டின பிறகும் திருமணம் செய்ய பயந்து கொண்டிருந்தார்.
காரணம் என்னன்னா, வைத்தியர்கள்ட்ட ஒரு ரெகுலர் செக்கப்புக்கு போனார். சாதாரண ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு போகும்போது வைத்தியர்கள் சொன்னாங்க, உன் உடலில் ஒரு வினோதமான நோய் தோன்றி இருக்கிறது. 1 அல்லது 2 ஆண்டுகள் தான் அந்த உலகத்துல உயிர் வாழ்வ. அதனால ஏன் ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கையை கெடுக்கிறப்பா, நீ திருமணமே செய்யக்கூடாதுட்டாங்க. அவர் கொஞ்சம் வீடியோகிராஃபி தொழில் செய்து கொண்டிருந்தார். வீடியோகிராஃபி வந்த புதுசு. அந்த சூழ்நிலையில அவருக்கு உள்ளத்துல ஒரு சமாதானமே போயிட்டு. யோசித்து பாருங்கம்மா, ஒரு 30-32 வயசு வாலிபனை நீ திருமணம் செய்யாத, நீ 1-2 வருஷத்துல இறந்து போவான்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? பைத்தியக்காரனை போல அலைந்தார். ரோடாக ஊராக அலைந்து கொண்டிருந்தார். ஒரு நாளிலே ஒரு இடத்திலே இயேசு சமாதானம் தருகிறார், இயேசு இலவசமாய் சந்தோஷம் தருகிறார், இயேசு பாவ மன்னிப்பை தருகிறார், இயேசு சுகமாக்குகிறார் என்றெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கடைசியா அந்த பிரசங்கர் ஒரு அழைப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிறவர்கள் அந்த முழங்கால் படியிடுங்க. உலகம் தரக்கூடாத பாவ மன்னிப்பையும், உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும், உலகம் தரக்கூடாத சுகத்தையும் ஆண்டவர் தருவான்னு சொல்லி ஜெபம் பண்றார். இவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். உடனடியாக எந்த மாறுதலும் இல்லை. ஒரு உள்ளத்துல ஒரு சந்தோஷம், சமாதானம் கிடைச்சது. நம்முடைய ஆண்டவரை பற்றி எபேசியர் 3:20 விதமாய் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அதாவது நீங்க கேட்டதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக அவர் பேருவாராம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல கிபியாவிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் அப்படின்றாரு. சாலமோன் ஞானத்தை கேட்கிறாரு. நாங்க அப்பா தாவீது அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா? நீதிமொழிகளை வாசிக்கிறோம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளலாம். தாவீதை என்ன எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு அவர் சொல்றாரு நீதிமொழிகள்ல. அதனால ஞானத்தை கேட்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, அவர் ஞானத்தை கேட்டது ஆண்டுடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தபடினால அவர் கேட்ட ஞானத்தை கொடுத்தாரு. அடிஷனலா அவர் கேட்காமலே ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஆண்டு கொடுத்து உங்களுக்கு விதமாய் செய்வாராக. ஆமென். அதே மாதிரி பாருங்க, அவர் உள்ளத்துல முதல்ல சமாதானம் தான் கிடைச்சது. ஆண்டவர் அதோட உடல்ல அவருடைய அந்த வினோதமான வியாதியை குணமாக்குனாரு. அதன் பின்பு சந்தோஷமா அந்த சகோதரர் திருமணம் புரிஞ்சாரு. திருமணம் நடந்துச்சு. அவருக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. பெரிய 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 கன்வென்ஷன்ஸ்ல வீடியோகிராஃப் எடுக்கிற ஆர்டர்ஸ் அவருக்கு கிடைச்சது. இன்னைக்கு 60 வயசுக்கு மேல அந்த சகோதரருக்கு மகிழ்ச்சியோடு 2 குழந்தைகளோடு வாழ்ந்து வருகிறார். அல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர். சமாதானம் இல்லாத மக்களுக்கெல்லாம் ஒரு சமாதானத்தை கொடுக்கவே வேதம் சொல்லுது. ஏசாயா 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஒரு நாள்ல ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, மனுஷனுக்கு இருக்கிற பயங்கள்ல மோசமான பயம் என்ன, கொடிய பயம் என்ன, பெரும்பாலான மனிதர்களுக்கு இருக்கிற பயம் என்ன அப்படி சொல்லி அவங்களாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். என்ன முடிவுனா, மனிதனுக்கு இருக்கக்கூடிய பயங்களிலே மிக கொடிய அல்ல பெரும்பான்மையான மனிதருக்குள்ள ஒரு பயம் அவனுடைய மரணத்தை குறித்தான பயம் என்று சொல்லி. மரண பயம். நான் பிஷப் ஹீபர் கல்லூரி திருச்சியிலே MCA படித்தேன். நான் MCA படித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஜூனியராக வேறு ஒரு பாடப்பிரிவிலே அண்டர் கிராஜுவேட் கோர்ஸில் ஒரு தம்பி படித்தாங்க. அவங்க யாருன்னா, ஒரு ஊழியக்காரருடைய மகன், ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஒரு ஊழியக்காரருடைய மகன். அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் அடுத்தடுத்து இறந்து போயிட்டாங்க. இப்படி அடுத்தடுத்து அம்மாவும் அண்ணனும் இறந்த உடனே இவருக்குள்ள ஒரு மரண பயம். நம்மளும் இறந்துருவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்த உடனே அவரால் சரியா சாப்பிட முடியல, சரியா படிக்க முடியல, யாரையும் பார்த்து சிரிக்க கூட மாட்டாரு. எப்பவும் மூஞ்சிய சீரியஸா வச்சுட்டு போவாரு. எப்பவும் ஒரு மரண பயம்தான். அம்மா இறந்த மாதிரி, அண்ணன் இறந்த மாதிரி, நம்மளும் இறந்துருவோம் சொல்லி ஒரே மரண பயம். எது வரைக்கும் தெரியுமா? அது ஒரு நல்ல கிறிஸ்தவ கல்லூரி, திருச்சி தஞ்சை CSI டயசிஸ் உடைய நல்ல ஒரு கல்லூரி. அங்கே 2 ரிட்ரீட் நடக்கும். ரிஜாய்ஸ்னு ஆர்ட் செமஸ்டர்லையும் ஃபெட்டஸ் ஃப்ரீன்னு ஈவென்ட் செமஸ்டர்லையும் 2 ரிட்ரீட் நடத்துவாங்க. ஒரு ஃபெட்டஸ் ஃப்ரீ ரிட்ரீட்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தம்பி தன்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்தார். ஊழியக்காரருடைய மகனா இருந்த போதிலும்
அதுவரை அவருக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தது. அந்த ஃபெட்டஸ் ஃப்ரீ ரிட்ரீட்ல ஒரு ஆண்டவருக்கு தன்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்தார். அதுக்கு பிறகு பாருங்க, என்னைக்கு ஆண்டவருடைய உள்ளத்துல போனாரோ அன்னைக்கே அந்த மரண பயம் அவரை விட்டு அகன்று விட்டது. வேதம் சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, மரண பயன்ற இருள் போயிட்டு. அதற்கு பிறகு ஒரே மகிழ்ச்சி தான். படிப்புல முன்னேறினாரு, சந்தோஷமா இருந்தாரு, எல்லாத்தையும் வலி வலி வந்து பேசுவாரு, ஆண்டவரை பற்றி சொல்லுவாரு, ஒரே மகிழ்ச்சி. நல்ல மார்க் எடுத்து இந்த அண்டர் கிராஜுவேட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த கல்லூரி விட்டு வெளியேறினார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அதுக்கான காரணம் பாருங்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும். அப்படியானால் இயேசு கிறிஸ்து மானிட அவதாரம் எடுத்ததற்கான முக்கிய காரணம், ஒன்று பிசாசை அழிப்பதற்காக, இரண்டாவது மரண பயத்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக. ஏசாயா 25:8 ஆண்டவரை பற்றி சொல்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். மோடி பிரசங்கியார் அமெரிக்க தேசத்தையும் ஐரோப்பா கண்டத்தையும் ஆண்டவருக்கு என்று அசைத்தவர். ஆனால் அவர் வாலிபனாக இருந்த நாட்களிலே ஒரு மரண பயம் அவருக்கு இருந்தது. அவருடைய ஆலயத்திலே ஒரு வழக்கம் இருந்தது, ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவருடைய வயது எத்தனையோ அத்தனை முறை ஆலய மணி அடிக்கும். 10 வயது சிறுவன் இருந்து விட்டால் 10 தடவை ஆலய மணி அடிப்பார்கள். 80 வயது முதியவர் இருந்து விட்டால் 80 தடவை ஆலய மணி அடிப்பார்கள். அவரை வயதுத்த வாலிபர்கள் இறந்து அந்த மணி அடிக்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு மரண பயம், நம்மளும் இறந்துருவோம். ஒரு நாளிலே மோடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்தார். அதற்கு பிறகு அவர் மரிக்கும் காலம் வந்தபோது என்ன சொன்னார் தெரியுமா? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ற வசனத்தை சொல்லி, இதுதான் மரணம் என்றால் என்ன மகிழ்ச்சி, கர்த்தருடைய மகிமைக்குள் நான் பிரவேசிக்கிறேன் என்று சொல்லி, பூமி அகல்கிறது, பரலோகம் திறக்கிறது என்று சொல்லி மகிமையாய் மரித்து போனார். ஆண்டவர் மரண பயத்தை அடிக்கிறார். அடுத்தபடியா நமக்குள்ள இருக்கிற ஒரு பயம் என்ன தெரியுமா? எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு ஒரு பயம் நம்மளை வாட்டி வதைக்கிறது. என்ன நடக்குமோ, ஐயோ என்ன நடக்கும்? வேதம் திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறது. சங்கீதம் 31:15 என் காலங்கள் கரத்தில் இருக்கிற சங்கீதக்காரன் சொல்றார், நம்முடைய எதிர்காலம் ஆண்டுடைய கரத்திலே பாதுகாப்பாய் இருக்கிறது. ஏசாயா 49:16 சொன்னாரே, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய உள்ளங்கையிலே நம்முடைய எதிர்காலம் பாதுகாப்பாய் இருக்கிறது. 2025 ஆண்டு ஆண்டருடைய கரத்திலே இருக்கிறது. 2025 ஆண்டு ஆண்டருடைய கரத்திலே பாதுகாப்பாய் இருக்கு. நம்ம எந்த எதிர்காலத்தை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50வது வசனம். இந்த 2 வசனங்களிலும் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிருன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ விசுவாசம் வரும் பொழுது பயம் நம்மை விட்டு அகன்று விடும். விசுவாசம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? ரோமர் 10:17 சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஜார்ஜ் முல்லர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர், ஒரு விசுவாச வீரர். அவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை வைத்து விடுதியை நடத்தி விசுவாசத்தினாலே அந்த விடுதியை நடத்தினார். ஒரு நாளிலே அவசரமாக ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்கு செல்ல வேண்டும். அந்த நாட்களிலே அதிகமாக கப்பல் பயணம் செய்வார்கள். அவர் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த ஊரிலே, அடுத்த துறைமுகத்திலே ஒரு கூட்டம் அவருக்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த நாள் போய் சேரும் அந்த கப்பல். திடீரென்று கப்பல் கேப்டன் பதறிக்கொண்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தார். இவர் கூப்பிட்டார், என்னையா விஷயம்? ஐயா, நீங்க நினைச்ச மாதிரி நாளைக்கு இந்த கப்பல் போய் சேர முடியாது போல ஐயா, ஒரே பனி பாறையா காணப்படுது ஐயா, பனி பாறைகள். இந்த பனிப்பாறைகள் எப்பொழுது விலகும் கேட்டாரு.
சில சமயம் ஒரு நாள் ஆகும், சில சமயம் 2 நாள் ஆகும், சில சமயம் ஒரு வாரம் ஆகும். இப்போ நாளைக்கு நான் ஊருக்கு போக முடியாது, இந்த கூட்டத்துக்கு போக முடியாது, வாய்ப்பே இல்லையா. குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு அந்த துறைமுகத்துக்கு நம்ம போக முடியாது, நீங்கள் கூட்டத்தை கேன்சல் பண்ணிருங்கன்னா முடியாது. என் ஆண்டவர் என்னை காரணம் இல்லாமல் எங்கேயும் அழைத்திருக்க மாட்டார். இந்த கூட்டத்தை நான் கேன்சல் செய்ய மாட்டேன். இப்பொழுதே நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த கப்பல் கேப்டனுக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த ஆள் பைத்தியகாரத்தமா பேசிட்டு இருக்காரு. நம்மளுக்கு மிஞ்சி இவருக்கு தெரியுமா? நம்ம பனிப்பாறை இருக்கு, ஒரு வாரத்துக்கு விலகாதுன்னு சொல்லிட்டோம், இவர் போயிருன்றான்னு சொல்லி அவன் அவிசுவாசத்தோடு வந்து அவர் கூட முழங்கால் போட்டான். விசுவாச வீரர் ஜார்ஜ் முல்லர், ஆண்டவரே இந்த கூட்டத்துக்கு நான் செல்லணும்ப்பா, நீங்க தான் இந்த கூட்டத்தை எனக்கு ஒழுங்கு செஞ்சு தந்தீங்க, இந்த பனிப்பாறைகள் விலகும்படி கிருபை செய்யும், ஜெபம் பண்ண. இவ்வளவு ஒரு சின்ன ஜெபம் தான். அப்ப சொன்னார் கேப்டன், போய் பாரு இந்த பனிப்பாறைகள் விலகி இருக்கும், அவ்வளவுதான். அவன் நம்பிக்கையே இல்லாம போனான். வரும்போது கூச்சல் போட்டுட்டு வந்தான், ஐயா நீங்க சொன்னபடி போயிட்டியா, ஐயா நீங்க சொன்னபடி போயிட்டு. பனிப்பாறைகள் எல்லாம் விலகிட்டு குறித்த நேரத்திற்கு அந்த கூட்டத்திற்கு ஜார்ஜ் முல்லர் போய் சேர்ந்தார். அல்லேலூயா. பனிப்பாறைகள் என்னும் பிரச்சனைகளை நிர்மூலமாக்குவார். உடைய வாழ்க்கையில தடையாக காணப்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளையும், பனி பாறைகள் போன்ற அத்தனை பிரச்சனைகளையும் ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். நீங்க செய்ய வேண்டியது என்ன? விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அது எல்லாரும் பிலீவ் பண்ணிடுவோம், ஆண்டவர் உண்டுன்னு. அதனாலதான் இந்த கூட்டத்துக்கே வந்திருக்கிறோம். 2வது பகுதி சொல்லுது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். எஸ், நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஆண்டவர் அழகா சொன்னார் மத்தேயு 7:11, பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். சொன்னார் பனிப்பாறை விலகுனார், விலகிச்சு. விசுவாசம் நமக்கு வேணும். 2025 ஆண்டில என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும், ஜெபம் பண்ணுவோம். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும், ஜெபம் பண்ணுவோம். ஒரு வார்த்தை சொல்லும் வேலைக்காரன் 100க்கு அதிபதி அப்படி ஒரு ஜெபம் பண்ணா. ஆண்டோடைய ஒரு வார்த்தை மேல அவனுக்கு விசுவாசம். வேதத்துல எத்தனை வார்த்தைகள், ஆண்டோடைய வார்த்தைகள் இருக்கு. அவன் என்ன சொன்னா? ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அப்படிதானே? 100க்கு அதிபதி அப்படித்தானே சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலருக்கும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைன்னு சொல்லி. நமக்கு எத்தனை வார்த்தைகள் அடங்கி வேதாகமம் கையில் இருக்கு. ஒரு வார்த்தை போதும்னா ஆண்டவருடைய 3000ற்கு அதிகமான வாக்குத்தத்தங்கள் நிரம்பிய பரிசுத்த வேதாகமம் கையில இருக்கிறது. இப்ப நமக்கு எவ்வளவு விசுவாசம் அதிகமா இருக்கணும். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க கண்டத்தையே ஆண்டவருக்காக அசைத்தவர். பழங்குடியினர் மத்தியிலே ஆண்டவருடைய அன்பை சொன்னவர். நர மாமிசம் சாப்பிடுறவர்கள் மத்தியிலே, நர பலிகள் கொடுக்கிறவர்கள் மத்தியிலே தேவனுடைய ஊழியத்தை மகிமையாய் செய்த தேவனுடைய ஊழியர். ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்றை கண்டுபிடித்து விக்டோரியா மகாராணியின் பெயரை விக்டோரியா ஃபால்ஸ் என்று சொல்லி அந்த நீர்வீழ்ச்சிக்கு பெயரிட்டவர். சிங்கங்களோடு நேருக்கு நேர் போரிட்டவர். அதனால காயங்கள் எல்லாம் அவர் உடம்புல இருந்துச்சு. அவ்வளவு தீரம் உள்ள ஒரு தெய்வ மனிதர். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் சொல்றாரு, இந்த பரிசுத்த வேதாகமத்துல எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் காணப்படுது. அவர் வேதம் தரோ நாலேஜ் உள்ளவர். 7 வயசுல 119ஆம் சங்கீதத்தை பாராம சொன்ன ஒரு தேவ பிள்ளை. அவர் சொல்றாரு, 3000க்கு அதிகமான வாக்குத்தத்தங்கள் இந்த வேதாகமத்துல காணப்படுது. ஆனா மத்தேயு 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கு. இந்த ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு போதும். இந்த ஒரு அல்லேலூயா ஆமென். இந்த ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு போதும். இந்த ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு போதும். நமக்கு எத்தனையோ முறை வேதத்தை வாசிக்கிறோம். விசுவாசம் உள்ள இறங்கிடணும். 2025 ஆண்டுல ஆண்டவர் அந்த விசுவாசத்தை நம்ம அனைவருக்கும் கொடுப்பாராக. கடைசியாக, பயம் நீங்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? 2 தீமோத்தேயு 1:7 சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும், வாசிங்க அந்த பகுதியை. 2 தீமோத்தேயு வாசிக்க சொல்லணும்னா தூங்கிடுவீங்கல்ல. நேற்று வேற சர்ச்சில் இருந்திருப்பீங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும்
அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனிதனிலே காணப்படுகின்ற எல்லா பயங்களையும் அகற்றும். அதனாலதான் ரட்சிப்பின் அனுபவத்தோடு நின்று விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரின் முழு நிறைவையும் முழு அபிஷேகத்தையும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நம்ம அனைவரும் தரிப்பிக்கப்படணும். ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சு அவங்களுக்காக எல்லாம் படைக்கப்பட்டுள்ள அந்த பயத்தை அவர் கொடுக்கல. அவங்களுக்கு பயம் எல்லாம் இல்லாம தான் இருந்துச்சு. முதல் முறையாக அவர்கள் பாவம் செய்தார்கள். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. தேவன் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு, அதை கீழ்ப்படியல. அதனால அவர்கள் பயந்தார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டார்கள் வேதம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் மாற்று திட்டத்தை கொடுக்கிறார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து 1 தீமோத்தேயு 3:16 மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். நம்ம கிறிஸ்துமஸ் தினத்தை கொஞ்ச நாளைக்கு முந்தி தான் கொண்டாடணும். தேவன் பாலகனாய் அவதரித்து மனிதனாய் மாறி சிலுவையிலே நம்முடைய பாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்காய் மரித்து பாடுகள் பட்டு மரித்து 3ஆம் நாளிலே உயிர் தெழுது இன்றும் நம் மத்தியிலே உயிருள்ளவராய் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். தூய ஆவியானவரால் நிரப்பப்பட நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லா பயங்களும் நம்மை விட்டு அகன்று போய்விடும். தேவ பிள்ளைகள் சிங்கத்தின் வாயை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். எப்படி? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பலத்தினாலும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் தான். அதனால இந்த நாட்களிலே இந்த ஆண்டிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெறவில்லை என்றால், தேவனே என்னையும் அபிஷேகம், ஒரு குழந்தைய போல ஒரு சிறு பிள்ளையை போல நம்ம தாழ்த்தி கேட்டோம்னா ஆண்டவர் நம்ம அபிஷேகம் பண்ணுவார். 1991ஆம் ஆண்டு பிஎஸ்சி 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்தேன். அதுவரை கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தாலும் எனக்கும் ஆண்டவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு வருத்தமா இருக்கு. ஒரு நல்ல ஊர்ல இருந்தும் இந்த ஊர்ல பாட்டு பாடவும் தெரியாது, மியூசிக் போடவும் தெரியாது, எதையும் படிக்கல. ஊர்ல ஏராளம் வாய்ப்பு இருந்துச்சு, நல்ல கிறிஸ்தவ கிராமம். ஆனா பாட்டு பாடவும் தெரியாது, மியூசிக் போடவும் தெரியாது. நமக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லையே. ஒரு ஊழியக்காரனா இருப்பேன், நான் கனவுன்னு நினைச்சது இல்லை. இப்படி ஆவேன்னு தெரிஞ்சுதான் நம்ம படிச்சு மியூசிக் படிச்சுட்டு வந்திருப்பேன், பாட்டு பாட படிச்சுட்டு வந்திருப்பேன். ஒன்றும் தெரியாது. சிறுவர் ஊழியர்கள் எங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க. ஐயோ பாவம், நான் அதை பெருமையா சொல்லலாமா தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. பாடாப்படுத்தி விரட்டி அடிச்சிருவோம். இன்னைக்கெல்லாம் வேதனையா இருக்கு, ஏன் இப்படி பண்ணோன்னு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்தேன், உடம்பு லைட்டாக சரியில்லாம ஆச்சு. சரி ஏதோ ஒரு சின்ன டேப்லெட் போட்டால் சரியாயிரும்னு நினச்சோம். கிரிக்கெட் விளையாடிட்டு அப்போ தான் நாங்கள் காலேஜ்லேருந்து வந்திருந்தோம். சரி கிரிக்கெட் தான் விளையாடிட்டு வந்தோம், அந்த அலுப்பு தான் நினச்சிட்டேன். கடைசியில் அது பயங்கர ஃபீவர் ஆகிட்டு எங்கள் அண்ணன் அங்கே டாக்டர் இருந்தாங்க எங்கள் ஊரில். அவங்க சொன்னாங்க இது பிரெயின் ஃபீவராக இருக்குமா. நாங்கள் இந்த பிரெயின் ஃபீவர்ன்ற வார்த்தை என் காதில் விழுந்ததுலேருந்து கிடுக்கிடுத்து போயிட்டேன். ஏன்னா நம்ம பாடு ஆடி ஓடி பாடி இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்கோம். பிரெயின் ஃபீவரில் எங்கள் அப்பாவுடைய ஒரு நண்பர், அவங்க மகா அந்த அக்கா, அவங்க ஆறா படிக்கும் போதே தென்னை மரத்தில் போய் இளநீர் வெட்டி போட்டு கொண்டு வருவாங்க. அப்பா சிக்கன் பாக்ஸில் இருக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ரென்த் உள்ள அக்கா என்ன ஆகிட்டு அவங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்து படுத்த படுக்கை பிரெயின் ஃபீவர் வந்து படுத்த படுக்கையாகி எல்லா காரியம் படுக்கையிலே முடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போனாங்க. நம்ம வாழ்க்கையும் அப்படி ஆயிருமோன்னு பயந்துட்டேன். அப்போதான் ஆண்டவரை தேடினேன். ஆண்டவரே எத்தனையோ முறை எனக்கு வார்னிங் கொடுத்தேன், நான் கேட்கல. கடைசியா ஒரு முறை எனக்கு மனம் இறங்கும் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் நீ வியாதியை சோமாக்குனாரு. சார் இப்போ ஒர்ஷிப்ல சொன்னாங்க, பிரதர் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணம். ஒரே நாள் ஆண்டவர் இதை செஞ்சார். என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சார், என் வியாதியை குணமாக்குறேன். நான் நினைச்சேன் ஆயுஸ் பூராவும் படுக்கையில தான் இருப்போம். அன்னைக்கே சுகத்தோடு ஆஸ்பத்திரி விட்டு வெளியே ஆண்டு கிருபை செய்தார். நான் தங்கியிருந்த ஆஸ்பத்திரியில் நான் ட்ராக்ஸ் கொடுத்து அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி போட்டேன். அதோட ஊழியம் ஆரம்பிச்சுது, ஆண்டவரோடு நடக்கிற வாழ்க்கை ஆரம்பிச்சுது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை வரலாறை வாசித்தேன். அந்த நாட்களிலே எங்களுடைய ஊரிலே ஒரு கிறிஸ்டியன் யூத் லைப்ரரி என்ற ஒரு லைப்ரரி இருந்தது. டிஎல் ஆஸ்பான் போன்ற பெரிய பெரிய வல்லமையாய் தேவனால் பயன்பட்ட ஓரல் ராபர்ட்ஸ், டிஎல் ஆஸ்பான் போன்ற தேவ ஊழியருடைய வாழ்க்கையை வாசித்த பொழுது ரட்சிப்பின் அனுபவத்தை தாண்டி பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம், அந்நிய பாஷை மற்றும் அத்தனை வரங்களும் நமக்கு தேவை என்று நான் உணர்ந்து கொண்டேன். ஒரு 2 மாசம்
எங்கள் வீட்டு மாடியில் ஒரு மாதம் ஜெபம் பண்ணேன். ஒரு மாதம் எங்கள் தாத்தா வீட்டு மாடியில் ஜெபம் பண்ணேன். ஒரு நாளிலே தேவனை அபிஷேகித்தார். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போம். நல்லா கவனிங்க, நம் தேவனுடைய அபிஷேகத்தை பெருக்கும் பொழுது தேவன் அசாதாரணமான ஒரு துணிச்சலை நமக்கு தருவார். அதில் எல்லா பயங்களையும் அடிச்சிட்டு போயிடும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை வெளிப்படுத்துகிறது. 2025 ஆண்டிலே நம்ம அனைவருக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்போம். தாகமுள்ளவன் மேல் அவர் தண்ணீரை கொடுப்பார். வறண்ட நிலத்தின் மேல் உன் சந்தானத்தின் ஆசீர்வாதத்தின் சந்ததி மேல் ஆவியும் பொழிய பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. கட்டாயம் ஆண்டவர் நம்முடைய அபிஷேகம் தருவார். நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். தேவப்பிள்ளைகளோடு தேவன் இருக்கும் பொழுது அவர்கள் அரிய பெரிய காரியத்தை செய்திருக்கிறார்கள். ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன், எடுத்த காரியங்கள் எல்லாத்திலையும் வெற்றி. வேதம் சொல்கிறது, தாவீது தன் செயலில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். காரணம், ஆண்டவர் அவன் கூட இருந்தார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். 2024 ஆண்டிலே உங்களை வாட்டி வதைத்த பயங்கரத்துக்கான காரணம் எதுவாக இருக்கலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. புதிய ஆண்டிலே நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நீ பயந்த அஞ்சின நிந்தை எதுவும் 2025 ஆண்டிலே உங்களை கலங்க பண்ணாதவாறு காத்துக்கொள்வார். நாம் ஜெபம் பண்ணலாம். 2025 ஆண்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்க இருக்கிறோம். ஒரு காரியத்தை ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா. உடைய பிள்ளைகள் ஆவலோடு உடைய வசனத்திற்காய் காத்திருக்கிறார்கள் சுவாமி. உடைய வாக்கு தத்தத்திற்காய் காத்து நிற்கிறார்கள். வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தூரத்தில் இருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:39 சொன்னீரே அப்பா. எண்ணாகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. 1 சாமுவேல் 15:29 இஸ்ரவேலின் ஜெயபலவானவர் பொய் சொல்கிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் ஒரு மனிதனும் அல்ல. தீத்து 1:3 அவர் பொய்யுரையாத தேவன். எபிரேயர் 10:23 வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆபகுக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, அது பொய் சொல்லாது என்று திரும்ப திரும்ப சொல்றேன் சுவாமி. பிள்ளைகளுக்கு கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றும். பிள்ளைகளுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாதிருக்க கிருபை செய்துள்ளோம். கூடி வந்துள்ள உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தலை தருகிறேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை ஆவியால் நிரப்பும். கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொன்னீரே. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா. வியாதியினால் பலவீனப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீரே.
கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளி ரட்சிக்கும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது அல்லவா? நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீரே. உம்முடைய வேத வசனம் அவளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் ஒரு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா அல்லவா? அல்லேலூயா. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்லுது அல்லவா? வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுது அல்லவா? நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன தேவன் வல்லமுள்ள வலது கரத்தை நீட்டும். ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா. எல்லா பலவீனங்களும் நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இங்கே உள்ளவர்களுடைய சரீரங்களை விட்டு நீங்கி போகும்படி கிருபை செய்தரலாம். நன்றி இயேசு சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இது வேடிக்கை பார்க்கும் நேரம் அல்ல. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து விசுவாசத்தோடு என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி 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 அப்பா. திருமணம் என ஆசீர்வாதத்தை காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியத்தை அருளி செய்தரலாம். குழந்தை பாக்கியம் ஆசீர்வாதத்தை காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியத்தை அருளி செய்தரலாம். வேலை எனும் ஆசீர்வாதத்தை காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியத்தை அருளி செய்த பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதியும். உத்தியோகத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உத்தியோகத்தில் உயர்வை ப்ரமோஷனை கொடுத்துடலாம். பிள்ளைகள் விரும்புகிற டிரான்ஸ்பர் விரும்புகிற இடத்திற்கு கிடைக்கும்படி கிருபை செய்தரலாம். பிள்ளைகளுடைய விவசாய பணிகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய நிலபலன்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய தொழிலை ஆசீர்வதியும். தொழிலே ஆசீர்வாதம் கிடையாது, செழிப்பை கிடையாது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வாக்குத்தத்தை நிறைவேற்றும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும். நன்றி 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 அப்பா. ஜப வீட்டை ஆசீர்வதியும். எல்லா இடங்களிலிருந்து திரளாய் பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற கிருபை செய்தரணும். அருமையான அம்மாவை ஆசீர்வதியும். நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காயுசையும் கொடுத்து ஒளித்திர வல்லமையாய் எடுத்து பயன்படுத்திடணும். நன்றி இயேசு சுவாமி. நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கடவுளுடைய கிருபையினால எல்லா பகுதியிலேருந்து நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப பிரயாசப்பட்டு வந்ததுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால ஆண்டவர் இந்த இடத்துலையும் கூட நல்லா ஊழியம் கூட வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாதத்தில் 2வது சனிக்கிழமை ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கு. கர்த்தருடைய பெரியதுனால ஆண்டவர் நல்லா ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். வந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்தால இப்போ கொஞ்சம் ஒரு உணவு இப்போ 1 மணிக்கு உணவு இருக்குது. எல்லாரும் கொஞ்சம் இடம் கொஞ்சம் இதாக இருந்தாலும் பொறுமையோடு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் எல்லாரும் அந்த உணவை எல்லாம் எடுத்து சாப்பிட முடியுமா உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்து பாருங்கள். சரியான மழை நேரமாக இருந்தாலும் எல்லா காரியத்தையும் நமக்கு ஆண்டவர் சாதகமாக மாற்றி தந்தார். அதுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாட்களையும் கூட எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக நடத்தி அந்த தேவனுக்கு கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில் கர்த்தர் ஊழியக்காரங்களையும் கொண்டு மகிமைப்படுத்தினார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிக் பாலா தூரனை கிப்பி கராதி சன்மர கலா லாப்திரை கபிலக்கர டிஸ்மர்குல ஜோன்றில் டீக்கு பிரேக் டாட்ச்மில் தீசர்
டேடி உங்களுக்கு நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதுக்கு மேலான கர்த்தர் எங்களுக்கு அறிவிக்கட்டாத காரியத்தை செய்தீங்களப்பா. ஆண்டவரே, இதுக்கு நாங்கள் செய்யறதுக்கு கூட ஆண்டவரே நாங்கள் தகுதியற்றவர்கள் அப்பா. ஒன்றுமில்லாத ஒரு தகப்பனே அப்பா. ஒன்றுமில்லாத இடத்துல உயர்த்தினேர், இல்லாத இடத்துல இருக்குதே போல நடத்தின தகப்பன் அப்பா. நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் கர்த்தாவே அப்பா. நீர் நடத்தி வந்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெய் கி பாலா கரதி சமல கரபா வெல்கர டிஸ்மேர்கோ ஜென்ரலிட்டிஸ்மேன் டிவான் உள்ளாந்திரத்தை அறிந்தே தேவன், விலபாத தேவன், உன் விளக்க அமைக்க மாட்டேன்னு சொல்லுகிறார். தோத்திர பள்ளி செலுத்தி நேமு கர்த்தர் உன் நேமு இன்னதுன்னு அறிந்திருக்கிறார். என் தேவன் சொல்லுகிறார், உனக்கு நெளிவு சுழிவு எடுத்துப்பட்டு இந்த ஆண்டுல உன்னை நிமிர்ந்து நடக்க செய்வேன். சோ பிரேட்டி காம்ப்ளடிஸ்மேர்கோ ஜென்டல் டிசிஷன் பொல்ப திருவிக்கல் புலம்பாத நாம் பொறுப்பெடுப்பேன். லீக்குற டிஸ்மர் காஞ்சல் டிக் பிரேக் டான்ஸ்லர் தலைமை திரும்பி என் தழும்புனால நீ குணமடைவாய். காய திரும்பி உன் காயங்கள் கட்டப்படும். பேட்டோ லிஸ்மர் காஜென்டல் டிஸ்மர் டோஸ்மர்டிஷன் வேல் திரடைக்கரவன் கர்த்தர் சொல்கிறார், வேலி அடைத்து நான் உன்னை காப்பேன். அன்பர திருட்டச்சல் ஆலந்தர திருப்பி உன் சிந்தை ஆழத்துக்களை போடு. பாத்திரம் நிரம்பி வழியும். உன் பாதையை நான் செம்மைப்படுத்துவேன். லோ டிகே பெல்லாச்சன் பிரீட்டூல் பீட்டின் ஸ்நாட்ச் திறந்த வாசலை உனக்கு முன்னால வச்சிருக்கிறேன். ஒருவனும் அடைக்க கூடாது. கர்த்தர் சொல்ற காரியம். அன்பு தேவைப்படி ஆண்டவர் திறந்த வாசல் உனக்கு முன்னால வச்சிருக்கிறார். ஒருவனும் பூட்டக்கூடாத ஒரு வாசலை உனக்கு தந்திருக்கிறார். பயப்படாதே. தே பிளாடி கார்டர் டிஸ்மேட்டோ ஜோன்ட்ரிடிசல் கர்த்தர் சோர்ந்து போகாது, நீ சோர்ந்து போவாதேங்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் வந்த வாகனங்களை பாதுகாக்கப்படட்டும். பிள்ளைகள் போக்குவரத்து பாதுகாக்கப்படட்டும். இதுக்கு விரோதமா செயல்படும் பொல்லாத கிரியைகள் ஆண்டவரே பலவானை கட்டி செபிக்கிறோம். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மறைத்து மறைப்பொருட்படும் மகிமைப்படும் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகலதும் வராதே. ஆமேன் ஆமேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, உன்னோடு கர்த்தர் கூட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். பிரைஸ் தி லார்ட். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினமும் தேவனை தேடும்போது கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத வார்த்தையானது
வாக்குத்தத்தமாக அதை நமக்கு மாற்றித் தருவதற்கு கர்த்தர் மகிமையானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்னை கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்னை கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.